பசுமை நிறைந்த காட்டின் நடுவே ஒரு அழகான நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியில் ஒரு முதலை வசித்தது. நதிக்கரையில் இருந்த ஒரு பெரிய நாவல் மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கும் வாழ்ந்தது. குரங்கும் முதலையும் ஒருவருக்கொருவர் அன்புடன் வாழ்ந்தார்கள். அந்த குரங்கு மிகவும் தயையுடன் இருந்தது. ஒரு நாள் முதலை மிகவும் பசியாக இருந்தது. அதை பார்த்த குரங்கு, முதலையா, பசியா இருக்கீங்க போல, இங்கே நிறைய நாவல் பழங்கள் இருக்கு, சாப்பிடுங்க என்று அன்புடன் கூறியது. முதலை விருப்பமில்லாமல் நாவல் பழங்களை சாப்பிட்டது. ஆனால் அதை பிடித்து விட்டது. அடடா, இது ரொம்ப சுவை, நன்றி குரங்கே என்று கூறி இருவரும் மிகச்சிறந்த நண்பர்களாகிவிட்டார்கள். முயற்சி மற்றும் சீரிய நட்புகள் மேலும் வலுவடைந்தன. ஆனால் ஒரு நாள் முதலையின் மனைவி அதை பார்த்து, நீ சொல்ற நாவல் பழம் இவ்வளவு சுவையா? அப்படின்னா அந்த பழத்தை தின்ற குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று கேட்டாள். முதலையும், சரி, இதுக்கு ஏதாவது வழி பார்ப்போம் என்று அவளிடம் ஒத்துக்கொண்டது. ஒரு சூழ்ச்சி உருவானது. முதலை குரங்கிடம் சென்று, நீ எனக்கு நல்ல நண்பன், என் மனைவி உன்னை காண ஆசைப்படுறாள், நீ வீட்டுக்கு வா, விருந்தாக நாவல் பழங்கள் இருக்கு என்று மழை பேசியது. குரங்கு சற்று சந்தேகத்துடன் இருந்தாலும், நண்பர் வீட்டிற்கு செல்வது நல்லதுதானே என்று மனதில் நினைத்து முதலை மீது ஏறிவிட்டது. நதி நடுவில் சென்றபோது முதலை உண்மையை சொன்னது. நான் உன் இதயத்தை என் மனைவிக்காக கொண்டு போகிறேன், அது சாப்பிட ஆசைப்படுறான். அப்படி சொன்னதும் குரங்கு கலங்கி, ஆனாலும் உடனே புத்திசாலித்தனமாக கூறியது, ஐயோ, நான் என் இதயத்தை மரத்தில் வச்சுட்டு வந்துட்டேன். நாவல் பழங்களை சுத்தமாக சாப்பிடவே இப்படி செய்வேன். போய் எடுத்து வரலாமா? முதலை நம்பியது. ஓகே, வாங்க, மரத்துக்கு போவோம் என்று மீண்டும் திரும்பிச் சென்றது. மரத்தை அடைந்ததும் குரங்கு வேகமாக ஏறியது. முன்னை போலவே வாலை காட்டியவாறு, ஐயா, நம்ம நட்பு உண்மையா இருந்தா நீ இப்படி செய்ய மாட்டே. நான் உன்னை விட புத்திசாலி போடி முதலையே என்று சிரித்துக்கொண்டே கிளையிலிருந்து கிளைக்கு தாவியது. முதலை சினம் கலந்த ஏமாற்றத்துடன் கீழே இருந்தது. பாடம்: நட்பில் நம்பிக்கை மிக முக்கியம். நம்மை நம்பி வாழும் நண்பனை நமக்காக உபயோகிக்க நினைத்தால் நம்மையே நஷ்டப்படுத்திக் கொள்வோம். இது மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடும் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. நன்றி.